வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசி. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன்பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். இது ஒரு ஜெயில். யோவானை கொண்டு போய் எங்கே வச்சுட்டாங்க? பத்மு தீவில் வச்சுட்டாங்க. இப்போ பத்மு தீவுங்கிறது ஒரு ஜெயில். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு அந்தமான் இருக்குல்ல, அந்தமான் ஜெயில் ஒரு காலத்தில் இருந்துச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ அந்த ரோமர்கள் காலத்தில் வந்து கைதிகளை கொண்டு போய் ஒரு தீவில் வச்சுருப்பாங்க. அந்த தீவுக்கு பேர் தான் பத்மு தீவு. இப்போ யோவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லிட்டரலாக பார்த்தீங்கன்னா இயேசுவுக்கு அன்பான சீஷன். யார்? இயேசுவுக்கு அன்பான சீஷன், மார்பிலே சாய்ந்து கொள்ளுகிறவர். இப்போ இவருக்கு நியாயமாக பார்த்தா எல்லாரை விட, ஆனால் கொஞ்சம் லிட்டரலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லா அப்போஸ்தலரை விட பீஸ்ஃபுல்லான மரணம் யாருக்கு? நான் சொல்கிறது உலக பிரகாரமாக பீஸ்ஃபுல்லான மரணம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யோவானுக்கு தான். அவர் தான் இயற்கையாக மரணத்தை சந்தித்தார். மற்ற எல்லாருமே ரத்த சாட்சி, அத்தனை பேரும். ஆனால் யோவானும் உபத்திரவெல்லாம் பட்டார். ஆனால் மரணம் வந்து எப்படி வந்துச்சு? இயற்கை மரணம் தான். யோவான் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பான சீஷன். அவர் மார்பிலே சாய்ந்திருக்கிற ஒரு மனுஷன். இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமானவர், எல்லாம் தெரியுது. ஆனால் இவர் தான் ஜெயிலுக்குள்ளே போயிருக்கிறாரு. இவர் தான் எங்கே இருக்கிறாரு? பத்மு தீவில் இருக்கிறாரு. மற்ற எல்லாரை விட இவர் கொஞ்சம் ஸ்பெஷல். தனிமை சிறை. அது அங்கே வந்து தனிமை சிறையில் விசேஷமான கைதிகள், த அட்டர்மோஸ்ட் அக்யூஸ்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் இவரை வச்சாச்சு. இது வந்து ரோமருடைய மிக முக்கியமான சிறை. அங்கே கொண்டு போய் வச்சாச்சு. இந்தியாவில் கூட நம்ம ஆங்கிலேயர்கள் காலத்தில் முக்கியமான கைதிகளை தான் அந்தமானுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு சிலர்லாம் இங்கேயே வச்சு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. த டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிற ஆட்களை தான் அங்கே கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் யோவானை கொண்டு போய் வச்சுருக்குறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு ஜெயிலரை மீட் பண்ண, ஜெயிலுக்குள்ளே போகிறாங்கல்ல, ஃபஸ்ட்டு டே உள்ளே கூப்பிட்டு போகிறாங்கல்ல, அவங்க உள்ளே கூப்பிட்டு போனோன்னு என்ன செய்வாங்களாம், அந்த ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு நிற்க வைப்பாங்களாம். நார்மல் கைதிகளை சொல்கிறேன், நீங்கள் விஐபிஸ்க்கு இல்லை, நார்மல் கைதிகள். உள்ளே கூப்பிட்டு போனால் உடனே ஃபஸ்ட்டு செய்கிற என்ன இடம்னா, இவங்க ட்ரெஸ் செக் பண்ணிட்டே இருக்கும்போது ஒருத்தன் வந்து அடிப்பானா பளிச்சுன்னு, லிட்ரலாகவே ஒரே அறை ஒன்று விடுவாங்களாம். எதுக்காக அந்த அறைனா, அவன் வெளியே போகிற வரைக்கும் பயம் இருக்கணுமா, ஜெயிலை பற்றின ஒரு பயம் இருக்கணும்ட்டு ஷர்ட்டை கழட்டி செக் பண்ணுன்னு சொல்லி பட் கழட்டும் போது அடிப்பாங்களாம், பளீர்னு அரைப்பாங்களாம். ஒரு அறை எங்கேருந்து விழுனே தெரியாதான், கலங்கிருமா. அதுக்கப்புறம் நீங்கள் அதை விட்டு வெளியே வர வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு திகில் இருக்குமா. அப்படி இப்போவே அப்படி இருக்குன்னா யோவான் காலத்தில் எப்படி இருக்கும் பாருங்க. இந்த அடி எப்படி இருந்திருக்கும். உள்ளே கொண்டு போய் வச்சாச்சு பத்ம தீவில். இப்போ யோவான் கேட்கலாம் ஆண்டவரை பார்த்து, ஏன் ஆண்டவரை என்ன கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் என்னை ரொம்ப நேசிப்பீங்களே அப்படின்னு. ஆனால் சில நேரங்களில் சிறைச்சாலையில் ஏன் கர்த்தர் வைக்கிறார் தெரியுமா? முதலாவதாக உன் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு, ரெண்டாவது உன் மூலியமாக ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு, இது உனக்கென்று இருக்கிற பிரத்யேகமான வெளிப்பாடுகளை கொடுப்பதற்கு. கர்த்தர் உனக்குன்னு வச்சிருக்கிறதான ஒரு வெளிப்பாடு இருக்கும். உங்களுக்குன்னு கொடுக்க வேண்டிய ஒரு ட்ரெஷர், ஒரு புதையல் ஒன்று இருக்கும். அந்த புதையலை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீ தனிமைப்படத்தான் வேண்டும். தனிமைப்படாமல் உனக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் பைபிள் முழுக்க எடுங்க, யாரை வேணாலும் எடுங்க. ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை பேச போகிறாரு, ஒரு வெளிப்பாடு கொடுக்க போகிறாரு, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்ல போகிறார் என்றால் உன்னை நிச்சயம் எல்லாரை விட்டு கொஞ்சம் தனிமைப்படுத்துவார். அதுவும் சில நேரத்தில் என்ன பண்ணுவார், அவர் கொண்டு போகிற இடம் எதுவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வெளிப்படுத்தல் 17:3 வாசிங்க. ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். எங்கே கொண்டு போனார்? எசேக்கியேல் 37:1 வாசிங்க. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. எங்கே கொண்டு போய் நிறுத்தினாரு? ஒன்று அங்கே போயிடுவார், இல்லை வனாந்தரத்துக்கு போயிடுவார், இல்லைனா எலும்புகளின் பள்ளத்தாக்கு கூப்பிட்டு போயிடுவார். எப்பயாவது ஒரு தடவை தான் பரலோகத்துக்கு கூப்பிட்டு போவார். சில நேரங்களில் கர்த்தர் உங்களை வனாந்தரத்துக்கு கொண்டு போய், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்துவே ஆவியானவர் எங்கே கொண்டு போயிட்டாராமா? ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போயிட்டார். கொண்டு போயிட்டு காட்டு மிருகங்களுக்கு நடுவே சஞ்சரிக்க வைத்தாராமா. மார்க் 1 இருக்கு. அப்போ யோசித்து பாருங்க, இந்த மாதிரி காரியங்களை ஏன் கர்த்தர் செய்கிறார்? கர்த்தர் சில வெளிப்பாடுகளை கொடுப்பதற்கு. 6 லட்சம் புருஷர்லேருந்து மோசேயை வேறு பிரிக்கிறார். வேறு பிரித்து பூமிக்கும் வானத்துக்கும் நடுவில் மேகத்துக்குள்ளே கொண்டு போயிடுறாரு. மலை உச்சிக்கு கூட இல்லை, மேகத்துக்குள்ளே கொண்டு போயிடுறாரு. ஏன் கொண்டு போகிறாரு? அங்கே கொண்டு போனால்தான் உனக்கு கொடுக்க வேண்டிய வெளிப்பாடு அங்கே தான் இருக்கிறது. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வருவது பிரமாணம், நீங்கள் போய் எடுத்துக்கொள்ள வேண்டியது வெளிப்பாடு. மோசேயை கர்த்தர் ஒரு இடத்துக்கு வர வச்சு அவன் கையில் கொடுத்து அமிச்சது பிரமாணம்.
ஆனால் அவர் ஒரு இடத்துக்கு அவனை கூட்டிகிட்டு போவார். அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் கொடுக்கறதுக்கு பேர் வெளிப்பாடு. நாம் பெரும்பாலும் எதை விரும்புகிறோம்? பிரமாணத்தை விரும்புகிறோம். ஆண்டவர் என்கிட்ட பேசணும், வாக்குத்தத்தம் கொடுக்கணும், ஆண்டவர் என்கிட்ட தீர்க்க தரிசனம் கொடுக்கணும், தரிசனம் கொடுக்கணும். அதெல்லாம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துடும். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துருவாரு, ஒரு தரிசனம் கொடுத்துருவாரு, ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்துருவாரு, சிலர் சொப்பனம் கொடுத்துருவாரு, வாசிக்கும் போதே வசனம் கொடுத்துருவாரு, அது உங்களை பலப்படுத்திடும், எல்லாம் செஞ்சிருவாரு. இதெல்லாம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வரும். ஆனால் அவர் உங்களுக்கு ஒன்று வச்சிருப்பாரு பாருங்க, அதை நீங்கள் வாங்கணும்னா அது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வராது. அவர் நியமிச்ச இடத்துக்கு போனால் தான் அது கிடைக்கும். அது நியமிக்கிற இடம் ஒரு வேறுபாடு இருக்கிற மாதிரி இடமாக இருக்கும். அது வனாந்தரமாக இருக்கும், எலும்புகளின் பள்ளத்தாக்கா இருக்கும், அல்லது பத்மு தீவுங்கிறதான ஒரு சிறைச்சாலையாக இருக்கும். அந்த சிறைச்சாலைக்குள்ளே ஏன் வைக்கிறார் போது உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இப்போவே உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னை ஒரு பாதைக்குள்ளே நடத்துகிறார் என்றால் அதுக்கு பின்னாடி எனக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவ் இருக்கு, எனக்கு ஏதோ ஒன்று அதில் இருக்கு. இல்லாமல் என்ன அங்கே கர்த்தர் நடத்தலை, அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு. அப்போ நான் அந்த பத்ம தீவுக்கு போறேன்னு சொன்னா கர்த்தருடைய, அதுவும் அவன் சொல்றான், பாடுகள் நிமித்தம், அடி உதைக்கு நடுவில் தான் அங்கே போய் இருக்கிறார் அவர். கிறிஸ்துவின் நிமித்தமும் இயேசுவின் நிமித்தமும் பாடுகள் நிமித்தம் அங்கே நான் இங்கே இருக்கிறேன். ஆனால் எதற்காக நான் அங்கே இருக்கிறேன்? ஏன் ஆண்டவர் எனக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், இங்கே வச்சு கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுப்பார். இந்த யோசிச்சு பாருங்க, அந்த பத்ம தீவிலிருந்து அவன் வாங்கின வெளிப்பாடு தான் இந்த 2000 வருஷமா சர்ச்சுக்கு ப்ராஃபஸி. 100% ப்ராஃபட்டிக்கல் புக். இதை இன்னும் எப்பேற்பட்ட ஆக்ஸ்ஃபோர்டாலையும் எக்ஸ்ஃபோர்டு கேம்பிரிட்ஜாலையும் எவ்வளோ பெரிய தியாலஜியானாலும் உலகத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தை முழுவதுமாக தியானிச்சிட்டேன்னு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு மனுஷன் கூட வரல. வெறும் 22 அதிகாரம் தான். அப்போனா அது எவ்வளோ பவர்ஃபுல்லான புக்கு பாருங்க. அந்த பவர்ஃபுல்லான புக்கை நீங்கள் வாங்கணும்னா நீங்கள் அப்படிப்பட்ட இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. நான் மற்ற புக்குகளை குறைச்சி மதிப்பிடுறேன்னு நினச்சிடாதீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? மற்ற புக்குகளில் கொடுக்கும் பொழுது ஒரு சிலருக்கு ஆண்டவர் இருக்கிற இடத்துல வந்து கொடுத்துட்டார். ஒரு சில புக்குகளை கொடுக்கறதுக்கு இருக்கிறத கொடுத்துட்டார். அந்த புக்கில் உள்ள ப்ராஃபஸியெல்லாம் நிறைவேறி முடிஞ்சிருச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சில ப்ராஃபஸிலாம் என்னவாயிருச்சு? நிறைவேறி முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த ப்ராஃபஸி எக்ஸ்பைன், நான் இப்போ தப்பாக சொல்ல புரிஞ்சிடாதீங்க, எக்ஸ்பைன்னு சொல்லலை, அந்த ப்ராஃபஸியோடது அதோட உண்மைத்தன்மை என்ன, அதோட காரியம் என்னவாயிருச்சு? நிறைவேறிடுச்சு. ஆனால் ரெவலேஷன் மட்டும் எட்டர்னல் வரைக்கும் இருக்கும். நித்தியம் வர வரைக்கும் இந்த புக்கை நீங்கள் தியானிச்சே ஆகணும், வேற வழியே கிடையாது. எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை நீங்கள் பெற வேண்டுமானால் அவ்வளவு பெரிய விலைக்கிரயம் ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கிறது. அப்படி ஆண்டவர் உங்களை அப்படி ஒரு இடத்துக்கு நடத்துறாருன்னா அங்கே வச்சு உங்களுக்கு கொடுக்க போகிற விஷயம் அப்படிப்பட்டதாக இருக்கும்னு அர்த்தம். நான் எப்பவும் நம்புவேன், பல நேரங்களில் கர்த்தர் நம்மளை வேறு பிரிப்பார். சில நேரங்களில் கர்த்தர் தனிமைப்படுத்துவார். சிலரை விட்டு கர்த்தர் நம்மளை வேறு பிரிப்பார். காரணம் என்ன? கர்த்தர் எதையோ நமக்கு கொடுக்க விரும்புவார். அடிக்கடி இங்கே கூட இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஆண்டவர் வந்து நம்மளை ஏதோ ஒரு இடத்துக்கு தனிமைப்படுத்துவார். அப்படி படுத்தும் போது அதுக்கு நம்ம என்ன கொடுத்துடணும்? இடம் கொடுத்துடணும். நாம் என்ன செய்வோம் தெரியுமா? இல்லை ஆண்டவரே, மினிஸ்ட்ரி இருக்குது, இல்லை ஆண்டவரே, நிறைய வேலை இருக்குது, நம்ம போக முடியாது, 6 லட்சம் புருஷர் கீழே இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் மலைக்கு மேலே போயிட்டா இங்கே யார் பார்த்துப்பா? ஆண்டவர் சொல்வார், 6 லட்சம் பேரை கூட்டிகிட்டு வந்தது நானே அவங்கள பார்த்துப்பேன், நீ முதல்ல ஏறி மேலே வாம்பார். சில நேரத்துக்கு நமக்கு கர்த்தரை விட பேர்டன் ரொம்ப அதிகமாகிடும், பாரம் அதிகமாகிடும். ஆண்டவரே, இதெல்லாம் யார் பார்த்துப்பா? ஒரு 3 நாள் உபவாசம் போடுனா, ஆண்டவரே ஃபேமிலி இருக்குது, பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், போய் அதை பண்ணணும், வேலைக்கு போகணும். எப்படி? ஆண்டவர் சொல்வார், நான் கொடுத்த ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன், ஒரு 3 நாள் கூட நீ வந்து உட்கார மாட்டியா உபவாசத்தில் பார். ஏன் உங்களை அதை 3 நாள் உட்கார சொல்கிறாருன்னா, நமக்கு அதில் ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கும், நமக்கு ஏதோ அதில் ஒரு காரியம் இருக்கும், அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதா இருக்கும், இல்லை அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளை பலப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தேவையான பலனை கொடுக்கறதா இருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலை கர்த்தர் உங்களை தனிமைப்படுத்தும் போது, சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போகும்போது உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வர வேண்டும். என்ன நம்பிக்கை வரணும் தெரியுமா? ஆண்டவரை நீங்கள் வைப்பதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒரு வெளிப்பாடை கொடுக்க போகிறார். அப்படி வெளிப்பாடை விரும்பும். இப்படி யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு தடவை ஆண்டவர் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு வெளிப்பாடு கொடுத்துட்டார். அந்த ஆவிக்குள்ளாகி ஒரு அனுபவத்தை அவர் பெற்றுட்டார். சரியா? 1ஆம் அதிகாரத்தில் ஆவிக்குள் ஆகியிருக்கிறாரு, திருப்பி 4ஆம் அதிகாரத்தில் ஆவிக்குள் ஆகியிருக்கிறாரு. அப்போ நடுவில் நார்மல் லைஃபுக்கு வந்துட்டார். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஆவிக்குள்ளான போது ஒரு வெளிப்பாடு கிடைக்குது, தரிசனத்தை பார்க்குறாரு, பரலோகத்தில் தேவன் அப்படி நிற்கிறாரு, ஜைஜாண்டிக்காக இருக்கார், எல்லாம் பார்த்தாச்சு.
அந்த தரிசனத்தை பெற்றுட்டு நார்மல் லைஃப்க்கு வந்துட்டார். இப்போ ரெண்டாவது ஆவிக்குள்ள ஆகும் பொழுது யோவானுக்கு எப்படி இருக்கும்? இப்போ அவருக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு பத்மு தீவா இருக்காது. எப்போ திருப்பி ஆவிக்குள்ள ஆவேன்ற ஒரு ஆசை வந்துடும். ஆண்டவர் கூப்பிடுவார் வச்சுப்போம். ரெண்டாவது தடவை யோவான் பத்மு தீவுக்கு போகலாமா? ரைட் ஆண்டவரே போகலாம். அது ஜெயிலு போகலாம் வாங்க. ஏன்? அங்கே தான் எனக்கு ஆவிக்குள்ளாகிற அனுபவம் வருது. ரெண்டாவது தடவை இப்போ நடுவில் அவர் என்ன ஆகலை, வெளியே வந்துட்டார். இப்போ திருப்பி ஆண்டவர் கேட்குறாரு, பத்மு தீவுக்கு போகலாமா? ரைட் ஆண்டவரே, பெட்டி ரெடியாக இருக்குது. ஓகே ஆண்டவரே போகலாம். ஏன்? எனக்கு அது பத்மு தீவு இல்லை, வெளிப்பாடு கிடைக்கிற இடம். அது எனக்கு சிறைச்சாலை அல்ல, நம்பிக்கையின் அரண். அது அங்கே போனால் எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். கர்த்தர் ஏன்? அதனால தான் பாருங்கள், இயேசு எப்போ பார்த்தாலும் வனாந்தரத்துக்கு போயிடுவார். இயேசுவை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா எங்கே போய் கண்டுபிடிக்கணும் தெரியுமா? பெரும்பாலும் எங்கே கண்டுபிடிக்கணும் தெரியுமா? வனாந்தரத்தில் தான் இருப்பார். அவனுக்கு சீசனுக்கு தெரிஞ்சிருச்சு இவர் எங்கே இருப்பார். ஏன்னா வனாந்தரத்துக்கு போனால் அங்கே தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்வார்கள். வனாந்தரத்துக்கு போனால் அங்கே தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட பேசுவார். வனாந்தரத்துக்கு போனால் அங்கே அவர் தேவனோடு கூட உலாவுவார். அந்த தேவனோடு கூட பேசுகிற இடம் அது இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த வனாந்தரம் போது அவர் சந்தோஷமாயிருவார். இப்போ நீங்களும் நானும் சில நெருக்கமான காலங்கள் வரும்போது, அந்த சிறைகள் வரும்போது நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரணும். ஆண்டவரே, என்னை ஏதோ ஒரு காரணத்துக்குள்ளே தான் இங்கே நடத்திட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக தான் என்னை உள்ளுக்குள்ளே கொண்டாந்துருக்கிறீங்க. இங்கே வச்சு எனக்கு சில வெளிப்பாடுகளை கொடுப்பீங்க, இங்கே வச்சு நீங்கள் என்னோடு கூட பேசுவீங்க, இங்கே வச்சு என்னை ஆவிக்குள்ளாக்குவீங்க, நான் பார்க்காத விஷயங்களை பார்க்க வைப்பீங்க. இது வரைக்கும் என் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. அதை போய் பவுல் பார்த்துட்டு வந்துடுவார், அதை போய் யோவான் பார்த்துட்டு வருவார். அப்படி ஒரு இடத்துக்கு நான் வரணும், அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நான் வரணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்படி ஒரு சிறைச்சாலைக்குள்ள அனுபவத்துக்குள்ள ஒரு நெருக்கத்துக்குள்ள நான் ஏன் உன்னை நடத்துறேன் தெரியுமா? உன்னை கொண்டு போய் இன்னும் சில வெளிப்பாடுகளை கொடுப்பதற்கு. ஏற்கனவே கொஞ்சம் கொடுத்துருப்பார் 1ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல. இப்ப திருப்பி ஆவிக்குள்ளாக்குறாரு. ஆண்டவரை திருப்பி எதுக்கு ஆவிக்குள்ளாக்குறோம்? இப்போ பரலோகம் திறந்திருக்கிறதை நீ காண்பாய். இப்போ திருப்பி ஆவிக்குள்ளாக்குறாரு. இப்போ எதுக்கு ஆண்டவரே? இன்னும் நடக்க போற அடுத்து வரக்கூடிய காரியங்களை காண்பிக்க போகிறேன். ஒவ்வொரு முறை உன்னை தனிமைப்படுத்தும் போதும் கர்த்தர் அநேக காரியங்களை உனக்கு சொல்லிக்கொண்டே வருவார். உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் அடுத்து எப்படி ஆயிரும் தெரியுமா? அடுத்து கர்த்தர் ஏதோ நெருக்கத்துக்குள்ள கொண்டு போறாரு, நான் அடுத்த உயர்வுக்குள்ள போக போகிறேன். ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறார். இதுதான் நம்பிக்கை உள்ள சிறை. நம்பிக்கை உள்ள சிறைனா என்ன? இதுதான் நான் இனி ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்ய போகிறார். அப்ப சிறைச்சாலை அனுபவம் என்பது எதை குறிக்கிறது? முதலாவதாக சிறைச்சாலை அனுபவம் என்பது என் தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம். அது கர்த்தர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றணும்னா நான் ஜெயிலில் இருந்தால் தான் பார்வன்ட்ட போக முடியும். ஏன்னா அங்கே தான் பார்வன்ட்ட போகிற ரூட் இருக்கு. அடுத்த உயர்வுக்கான வழி எங்கே இருக்குது? அந்த ஜெயிலுக்குள்ள தான் இருக்கு. ரெண்டாவது, என்னை ஏன் ஜெயிலுக்குள்ள கொண்டு போறீங்க ஆண்டவரே? அங்கதான் நான் என் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டிய ஆத்துமா இருக்கிறது. சில கடினமான ஆட்களை ஏன் நாம் நடத்துகிறோம், ஏன் பாதைக்குள்ளே நாம் கடந்து போகிறோம்னா உங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டிய ஆத்துமாக்கள் அங்கேதான் இருக்கிறது. கடைசியாக ஏன் என்னை ஆண்டவரை தனிமைப்படுத்துகிறீர் என்று சொன்னால் சில வெளிப்பாடுகளை, சில காரியங்களை நான் உன்னோடு கூட பேச வேண்டி இருக்கிறது. அதுக்காக கர்த்தர் என்ன செய்கிறாரு? தனிமைப்படுத்துகிறார். அதான் வசனம் சொல்லுது. திருப்பி நான் வாசி முடிக்கிறேன். சகரியா 9:12, நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றே தருவேன். அல்லேலூயா. சிறைச்சாலைக்குள்ளிருந்து கிடைக்க போகிறது நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அநேகர் சிறைச்சாலைக்குள்ள அடி கிடைச்சது, உத கிடைச்சதும்பா, சிறைச்சாலைக்குள்ள தண்டனை கிடைச்சதும்பா, உங்களுக்கு எனக்கும் ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்தில்? ஒருவேளை இந்த 10 மாதம் இத்தனை நாட்களும் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளுக்குள்ளே போகும் பொழுது ஏன் என்னை ஆண்டவர் இப்படி நடத்துகிறார்? நான் ஏன் இப்படிப்பட்ட காலங்களை கடந்து போகிறேன்? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது? நான் அவருக்காக தானே நிற்கிறேன். யோசிப்பு நினைச்சிருப்பார்ல, எனக்கு வாக்குத்தத்தம்லாம் கொடுத்தீங்க ஆண்டவரே, ஆனால் நடக்கிறது வேற மாதிரி இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, சிறைச்சாலைக்குள்ள நம்பிக்கையாயிரு. உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் 100% நடக்கும். அந்த வாக்குத்தத்தங்களில் ஒன்று கூட நிறைவேறாமல் போகாது. அந்த சிறைக்குள்ளே உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். என்ன நம்பிக்கை இருக்கணும் தெரியுமா? ஆண்டவர் ஒரு நாள் என்னை அரணுக்கு திரும்ப பண்ணுவார், ரெட்டிப்பான நன்மை தருவார். யோசேப்புக்கு ரெட்டிப்பான நன்மை எப்படி தெரியுமா? அவனுக்கு ஆண்டவர் கொடுத்ததான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உன் சகோதரர்கள் உன்னை வணங்குவார்கள். இது நன்மை. ரெட்டிப்பான நன்மை என்ன தெரியுமா? சமஸ்த எகிப்தும் உன்னை வணங்கும்.
பார்வோன் ஒரு மோதிரத்தை கையில் போட்ட உடனே எல்லாரும் உன்னை வணங்குவார்கள். யோசேப்பை எதிர்பார்த்தது ஒரே ஒரு காரியம்தான், சகோதரர்கள் என்னை வணங்குவார்கள். கர்த்தர் சொல்றாரு, சகோதரர்கள் மட்டுமல்ல, புறஜாதியாரும் உன்னை வணங்குவார்கள். இதான் ரெட்டிப்பான நன்மை. நீங்க எதிர்பார்த்த நன்மையை விட 2 மடங்கு கர்த்தர் தருவார். 2 மடங்கு தருவார். பவுல் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது என்ன நினைச்சிருப்பார்? கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார். அதே மாதிரி விடுதலை ஆயிட்டாரு. நன்மை, ரெட்டிப்பான நன்மை என்ன தெரியுமா? கூட ஒரு குடும்பத்தையும் ரட்சிப்புகளை நடத்தி வெளியே கொண்டாந்துட்டார். இது ரெட்டிப்பான நன்மை. அதே தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணுகிறார். நீ இருக்கிற இந்த பாடுகள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நாள் அந்த சிறைச்சாலை எல்லாம் உனக்கு நன்மையாய் மாறும், ரெட்டிப்பான நன்மையாய் மாறும். 3 காரியங்களை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். 1, உன் வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். 2, உன் ஊழியங்கள் அதன் மூலமாய் நிறைவேறும். 3, உங்களுக்கு வைத்த தரிசனம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வெளிப்பாடு அங்கிருந்து கிடைக்கும். ஒவ்வொரு முறை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போகும்பொழுதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், இதை ஆண்டவர் நன்மையாய் முடிய பண்ணுவார், ரெட்டிப்பான நன்மையாய் முடிய பண்ணுவார். அப்படி ஒரு காரியத்தோடு தான் நாம் அந்த காரியங்களை கடந்து போக வேண்டும். நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டிருந்தாரானால், கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரானால், இந்த வார்த்தை உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்குமானால், கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நான் கடந்து போகிற இந்த சூழ்நிலையில், இந்த சிறையில், அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் எனக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவீர், என் மூலமாய் என் ஊழியத்தை நிறைவேற்றுவீர், எனக்குள்ள தரிசனத்தை எனக்கு தந்து நிறைவேற்றுவீர். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த 11ஆம் மாதத்துக்காக உமக்கு நன்றி. இந்த காலையிலே கூடி வர பண்ணின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலே எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி. வார்த்தைகளை அனுப்பினதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறாங்களோ, இந்த அனுபவங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அவர்களுக்குள்ள தரிசனங்கள் நிறைவேறட்டும், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும், அவர்களை கொண்டு செய்கிற ஊழியங்கள் எல்லாம் நிறைவேறட்டும், கிடைக்க வேண்டிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ரெட்டிப்பான நன்மையாய் மாற்றி கொடுங்கப்பா. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.